நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படத்தினுடைய கதாநாயகன் விஜய் இல்லையா? இல்லை அதான் சொல்கிறேனே, நான் வந்து என்ன கிட்டத்தட்ட 6 மாதம் விஜய்ட்டு ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் பாட்டுக்கு இப்படி பைத்தியம் முடிச்சுமா இந்த பக்கம் ஓடுவேன் அந்த பக்கம். ஏன்னா நான் காலையில் 6 மணிக்கு என் வேலை ஆரம்பிச்சிடும். நான் முதல் அசிஸ்டன்ட் நான் தான் வருவேன். நான் தான் முதல் பொங்கல் சாப்பிட்ற முதல் அசிஸ்டன்ட் இருக்கும். 7 மணிக்கெலாம் எனக்கு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் பொங்கல் இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் டேரக்டருக்கு வருது ட்ராக்னா என்ன, இன்றைக்கி எத்தனை ஷாட் இருக்குது, அதுக்கு மாதிரி எங்கள் ப்ரொடியூசருக்கும் நான் அந்த மாதிரி ரொம்ப இது முக்கியமான ஒரு, அதாவது டி ராமாராவ் தான் ப்ரொடியூசர். அவர் வந்து கேட்பார் இன்றைக்கி என்ன ஷார்ட் டிவிஷன் கேட்பார். சொல்லப்போனால் என்னுடைய இந்த அளவு உயர்றதுக்கு காரணம்லாம் டி ராமாராவெலாம் இன்டெரக்டாக இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு நாளைக்கு காலைல வரும்போது இந்த சீனை வச்சுக்கிட்டு, இந்த சீன் என்னென்னா அவர் எங்கள் டேரக்டர் கொஞ்சம் யோசிப்பேன். நான் என்ன சும்மா சார் இதில் வந்து ஒரு ட்ராக் இருக்குது சார், ஒரு ட்ராக் ஷாட் இருக்குது, ஒரு கிரேன் ஷாட் இருக்குது சார், நான் ஒரு 10 ஷாட் சும்மா சொல்லுவேன். சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணி எங்கள் டேரக்டர் பேச இந்த மாதிரி ஒரு 10 ஷாட் சொல்லியிருக்கேன் சார், நீங்கள் சொல்ல பரவாயில்ல அந்த 10 ஷாட்லேயே எடுக்கலான்றான்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணும்போது 6 மாதம் நான் விஜய்ட்டு எதுவுமே பேசலை. அப்போ ஒரு நாள் 6ஆவது மாதம் ஒரு நாள் போகும்போது இப்படி ஏதோ ஓடும்போது இப்படி வந்து பிடிச்சிச்சு விஜய். நான் அப்படி திரும்பி பார்த்தா விஜய் என்னண்ணே நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன் வந்து இல்லை தம்பி, நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு நல்ல கதை பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கள் 2 பேருக்கும் நான் பேசினது. ஆக்சுவலாக வந்து விஜய் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சின்சியராக. அப்போல்லாம் முதுகில் வலி, அப்போ முதுகில் வலிக்கும் போதும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நிறையா அப்போ பார்த்தேன். இன்றைக்கி இவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக வந்து வலியையும் பார்க்காம ஒர்க் பண்ண. இதுதான் எனக்கு அந்த அனுபவம்.